நீயா நானா அப்படின்ற நிலைக்கு இந்த பிரச்சனை போய்விட்டது அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அப்போ இதற்கு ஒரு தீர்வே கிடையாது. பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காண முயற்சி செய்தது இது எல்லாமே தோல்வியில் முடிந்திருக்கிறது. நான் அப்படித்தான் நினைக்கிறேன். ஏனென்றால் இருவர் வந்தார்கள், அவர்களெல்லாம் பெரிய ஜாம்பவான்கள், பெருமைக்குரியவர்கள். அவர்கள் எனக்கு அவரிடம் பேசியிருக்கிறார்கள். ஆனால் ஒரு நல்ல பதில் வரவில்லை. இந்த தலைவர் பதவி வேணும்னு சொல்றாரு. அந்த மாசம் தேர்தலாம் முடிஞ்ச பிறகு அவர் தான் எல்லாம் பார்த்து போறாரு. எனக்கு இது அரசியல் என்பது வாரிசு கிடையாது பொதுவா. இல்லையா? நான் உங்களுக்கு எவ்வளவு கூப்பிட்டு போவேன். அவர்கிட்ட எனக்கு இல்லையா கொடுப்பேன். வாங்க ரெடியா இருப்பாரு. வாங்கம்மா, அவர் வேணாங்க. உங்களுக்கு 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 வேணுமா? வேணுமா? ஐயா என்ன செய்தாலும் தலைவர் பதவி தான், வேற ஒண்ணும் இல்லை. அப்புறம் கேள்வி. அன்புமணி ஐயா வந்து உங்க பேச்சை கட்டுப்படுத்தி இருந்தாங்க. தற்போது உங்க பேச்சை கட்டுப்படுத்தாம மோதல் போக்கு வந்து நிலவி வருகிறது. இதற்கு பாஜக பின்புலம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பாஜக அதெல்லாம் யாரும் பின்புலம் இல்லை. இன்னொன்னு, யார் சொன்னாலும் அவர் கேட்க மாட்டார். அதாவது இங்க இருக்கிற எல்லாரும் சேர்ந்து முயலுக்கு எத்தனை கால் கேட்டா என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க. 4 கால். ஆனா அவர் 3 கால் தான் சொல்லுவார். அந்த 3 கால அப்படின்னு சொல்றதை நிறுத்தி 4 தான் சொன்னோம்னா பிரச்சனையே முடிஞ்சு போயிடுச்சு. பிரச்சனையே முடிஞ்சு போயிடுச்சு. இவ்வளவு ஆண்டு காலமா நீங்க நிறுவனரா தான் இருந்து தேர்தலை சந்திச்சீங்க. இந்த முறை தலைவரா இருந்து தேர்தலை சந்திக்கணுங்கிற நினைக்கிறதுக்கு என்ன காரணம்? தலைவர் அதாவது இந்த கட்சியை சரியாக வழி நடத்தல பண்ணல அப்படின்றதுதான். இப்போ ஒரு 40 தொகுதி 50 தொகுதி எடுத்து வேலை செய்தோம். ஆனா அதை போய் அதுக்கு கொஞ்சம் கூட அவர் ஒத்துழைப்பு கொடுக்கல. அதனால நாம கொஞ்சம் வலுவா இருந்தாதான், ஒரு 50-60 தொகுதியில வலுவா இருந்தாதான் கூட்டணி பேசுறதுக்கு நம்ம கிட்ட வருவாங்க. நாமும் வெற்றி பெறலாம், கூட்டணி கட்சி பெரிய கட்சியா இருக்கிறவங்க அவங்களும் வெற்றி பெறலாம். அதற்கு அவர் உழைப்பதற்கு தயாரா இல்லை. என்னிடம் இவர் தருமபுரியில் நிற்க போகிறார் என்று பல காலம் தொடர்ந்து சொல்லி வந்து அங்கேதான் நின்னான். கடைசியில இங்க வந்த போது நான் கேட்டேன் அந்த தேர்தல் நேரத்தில், தருமபுரியில யார் நிற்கிறது? அப்புறம் பார்த்தா காலையில அங்க ஒரு கோஷம், பாரத் மாதாக்கு ஏன்னு அங்க நீங்க கூடாரம் போட்டுக்குத அந்த இடத்துல கோஷம் எனக்கு இருந்தது. என்னடா இது? அப்புறம் விருந்துக்கு ஒருத்தர் கூப்பிட்டுருக்காங்க. அவரெல்லாம் 64 வகையான பதார்த்தங்கள் அது எல்லாம் போட்டு அவருக்கு சாப்பாடு டிஃபன் கொடுத்தாங்க. அதுவும் எனக்கு தெரியாது. அப்பொழுது அவர் அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்தார். இப்பொழுது இப்பொழுது இல்லை. அதன் பிறகு என்ன ஆச்சுன்னா, நான் நிக்கல, சௌமியா தான் நிக்கிறதுன்னு சொன்னாங்க. நாங்க பொதுக்குழு சொன்ன மாதிரி நம் குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கு எதிர்மாறாக
நிக்க கூடாதுன்னு அப்படி நான் சொன்னேன். அதன் பிறகு தருமபுரிக்கு வேட்பாளரையும் அறிவிச்சிட்டோம். அரசாங்கம் ஒரு பையன், அது ஊடகங்கள்லாம் வந்துடுது, அவர் தான் வேட்பாளர் அப்படின்னு. அப்புறம் என்னுடைய சின்ன மகளை பெரிய பேரன் எல்லாம் சேர்ந்து என்கிட்ட கெஞ்சினா போதுமா, கூத்தாடி வாதாடி எல்லாம் பண்ணி, சரி இவ்வளோ நேரம் கூத்தாடுறீங்க, வாதாடுறீங்க, பேசுறீங்க, சரி போய் நிக்கெட் நின்று தான் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டேன். அவன் போய் எங்க அந்த அந்த மூலையில் இருக்கிற ரூம்ல அன்புமணி கிட்ட சொல்ல, அப்பா மாத்திக்க மாட்டாரு, அவர் உறுதியா நிற்பாரு, நம்ப முடியாது அப்படின்னு. அப்புறம் என்ன சொன்ன, உண்மையா தான் சொல்றேன் அப்படின்னு. அப்புறம் சௌமியா வந்தது. அப்புறம் நான் விருந்து, அப்புறம் பேசி என்னை கையெழுத்து போட வைத்தார்கள். நான் தான் கையெழுத்து போட்டேன். அங்கேயும் பேசினார்கள், இங்கேயும் பேசினார்கள். இங்கே பேசிவிட்டு என்னை சென்னைக்கு வர சொன்னார்கள். சென்னையிலே இருவரையும் சந்தித்து பேசினேன். என்ன பல்வேறு பதவி கட்சியில பொருளாளர் பதவி, அப்புறம் மாவட்ட போட்டுருக்கீங்க. ஆனா மீண்டும் அவர் அந்த பதவி நீதிபதி அவரோட அறிக்கை வெளியிட்டு. ஆமாமா, எங்க பொதுச் செயலாளர் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு தான் தெரியும், ஊடகங்களுக்கு தெரியும். அவரை தேடிக்கொண்டே இருக்கோம். அவர் வெளியில் இருக்கிறாராம், எங்கே தரையில் இருக்கிறாரா, 7 ஸ்டார் ஹோட்டல் 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்கிறாரா, அப்படி எப்படி ஃபாரின் சரக்கோட இருக்கிறாரா, இல்லை தண்ணீர் குடித்து கொண்டு சாதாரண தண்ணீர் குடித்துக் கொண்டு இருக்கிறாரா என்பது தெரியவில்லை. உங்கள் மூலமாக நான் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். 46 ஆண்டுகள் நீ கடுமையாக உழைத்து பாமக என்ற ஒரு கட்டமைப்பு பொதுச் செயலை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்க. இப்படி நான் சொல்றது ஒரு கேள்வி. 7 ஸ்டார் ஹோட்டல் 5 ஸ்டார் ஹோட்டல்ல நல்ல ஃபாரின் சரக்கா வாங்கி கொடுத்து தண்ணி அடிச்சுங்கிறாரு. கலத்தி சென்று பணமாவது தண்ணி எல்லாம். இங்க என்ன சொன்னார் பொதுச் செயலாளர், நான் துணிமணி தான் அங்க தேனி மாவட்டம் தான் ஒரு சொந்த ஊர், அங்க வச்சுட்டு வந்துட்டேன். இங்க இவர் தங்கியிருக்கிறது ஒரு அறை ஒண்ணு கொடுத்துருக்கேன் அங்க பின்னால, இவருக்காகவே ஒரு ரூம். அதுல கதவு இல்லைன்னார். அப்புறம் கதவு உடனே போட சொன்னோம். திரும்பி வருவார்னு பார்த்தா அப்புறம் இந்த மாதிரி கேள்விப்படுறோம். அவர் மிதக்கிறார் மிதந்து கொண்டே இருக்கிறார் என்று கேள்விதான். எவ்வளவு தூரம் உண்மை என்னன்னு தெரியாது எனக்கு. 46 ஆண்டுகள் நீங்க கடுமையாக உழைத்து பாமக என்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருக்கீங்க. இப்போ உங்க மோதல் காரணமாக 96,000 கிராமங்கள், 96,000 கிராமங்களுக்கு என் கார்கள். இப்போ மோதல் காரணமா தொண்டர்கள் போர்வடைந்து அந்த கட்டமைப்பு உடைகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு அது கிடையாது. ஏன்னா எப்பொழுதும் தொண்டர்கள் கிடையாது, அவங்க மக்களுக்கு தொண்டு செய்கிறவர்கள். மக்களுக்கு தொண்டு செய்கிற அவர்கள் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று சொல்றேன். மக்களுக்கு தொண்டு செய்கிறவர்கள் அவர்களை போய் என்னுடைய தொண்டர்கள் என்று சொல்ல முடியாது. அவர்கள் நான் முதல்ல சொன்ன மாதிரி அவர்கள் தான் வழங்கப்பட வேண்டிய ஒரு தெய்வங்கள். சமூக நீதி பேரவை தலைவர் வந்து பாடம் வந்து நிக்கிறீங்க, அன்புமணி தொடர்பாக சொல்லியிருக்காரு. அது மேல நீங்க வந்து கோபம் வந்து தீர்மானம் பண்ணிருக்கீங்க. வழக்கறிஞர்னா அவரு வந்து அந்த பதவிக்கு லாகின்றவர் வழக்கறிஞர் இருக்கிறதே வந்து தகுதியற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு கருத்து யார் சொல்றது? அன்புமணி ராமதாஸ் வந்து பேசியிருக்காரு. வழக்கறிஞர் சமூக நீதி பேரவை மாத்தி போட்டிருக்கோம், அவ்வளவுதான். ஏன்னா இவர் சரியில்லை என்பதனாலே அவரை மாத்தி போட்டிருக்கிறோம். ஏன்னா ஒற்றையா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அதனால வந்து மாற்றப்படும்.